கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்போது கிறிஸ்தவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம். சரி, சர்ச்சுக்கு ஏன் போகிறோம்? அங்கே போனால் ஆராதனை செய்யலாம், அங்கே போனால் தேவனை தொழுது கொள்ளலாம் அப்படின்ட்டு நாமெல்லாம் போகிறோம். ஆனால் இப்போ உள்ள பாஸ்டருங்க, சில ஊழியக்காரங்க, அவங்க பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி அங்கே தான் தேவன் இருக்கிறாரு, அங்கே தான் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுது, அங்கே வந்தால் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படுதுன்னு ஒரு காரியத்தை இப்போ உள்ள பெரிய போதகர்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அவங்க சொல்கிறபடி தேவன் அங்கே மாத்திரம்தான் செயல்படுறாரா, இல்லை தேவன் எல்லா இடத்துலையும் செயல்படுறாரா அப்படிங்கிறத நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். இப்போ உள்ள போதகர்கள் நிறைய பேர் நிறைய கட்டடங்களை கட்டி, அதாவது சர்ச்சுங்கிற பெயரில் கட்டடங்களை கட்டி, அந்த கட்டடங்களில் தேவன் மிக அதிகமாக செயல்படுறாரு, மிக அற்புதமாக செயல்படுறாரு, எங்களுடைய ஜெபகோபுரத்துக்கு வந்தால் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் தேவன் நிறைவேற்றுவார், எங்களுடைய ஜெபமலைக்கு வந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தேவன் தீர்ப்பார், எங்களுடைய சர்ச்சு கட்டடத்துக்குள்ளே, அதாவது எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் தேவன் நீக்குவார் அப்படின்னு தொடர்ந்து இந்த பெரிய போதகர்கள் சொல்லுவதை இப்போ ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. சரி, அப்படி சர்ச்சுகளுக்கு, அதாவது அவங்க சொல்கிற அந்த விசேஷித்த இடங்களுக்கு தான் நாம் போய் தேவனை தொழுது கொள்ளணுமா? ஏன் நாம் நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு சபையிலேயே, ஒரு ஊழியர்கள் நடத்துகிற ஒரு ஜெப கூடுகையிலேயே நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாதா? இவங்க சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போனால் தான் தேவன் நமக்கு நன்மைகளை செய்வாரா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இன்னும் இந்த சகோதரர்கள், அதாவது தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற இந்த பெந்தகோஸ்தே சபைகளில் உள்ள பெரிய பெரிய போதகர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற இந்த சகோதரர்கள், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வச்சிருக்கிற இந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய இடத்துல தான் தேவனுடைய மகிமை அதிகமாக இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் உங்களிடத்துல அதிகமாக நன்மையான காரியங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நன்மையான காரியங்களை கொடுப்பாருங்கிற நிச்சயம் உறுதி இருக்குது அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சில பேர் எடுத்துக்கொள்கிற வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 நாளாகமத்தில் 5வது அதிகாரத்துலேயும் 6வது அதிகாரத்துலேயும் சாலமோன் ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. அந்த ஆலயத்தில் நான் இருந்து வாசம் பண்ணுவேன், அந்த ஆலயத்தில் இருந்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறதையும், இந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படும், இந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறாங்களோ அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வசனங்களை வச்சுக்கிட்டு இப்போ உள்ள போதகர்கள் தங்களுடைய ஆலயங்களும், அதாவது தங்களுடைய சர்ச்சு கட்டடங்களும், தாங்கள் கட்டுகிற ஜெபகோபுரங்கள், ஜெபமலைகள், ஜெப கூடாரங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட விசேஷித்த தன்மை உள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வச்சு நிறைய போதகர்கள் வியாபாரம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அவங்க பணம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த ஏத்தன்ஸ் சிட்டி மக்களுக்கு, அதாவது அத்தனே பட்டணத்து மக்களுக்கு சொல்கிறப்ப, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அல்லது கட்டடத்திலே நான் வாசமாய் இருப்பதில்லை அப்படின்னு தேவன் சொன்னதை தெளிவாக சொல்கிறாரு. தேவனுக்கு நாம் ஆலயம் கட்ட முடியாது, அதனால் நாம் தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டவே வேண்டிய அவசியம் இல்லை
அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னா நாம் இன்றைக்கி ஆராதனைக்கு போகிறதுக்கு ஒரு சர்ச்சு தேவை இல்லையா, ஒரு கட்டடம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது தேவை தான். ஏன்னா சபை கூடி வர்றதுக்கு ஒரு இடம் தேவை, அதுதான் சபை கட்டிடம். அதை விட்டுட்டு அந்த சபை கட்டிடம்தான் முக்கியமான ஒரு பொருள், அந்த சபை கட்டிடத்தில் தான் தேவன் இருப்பார்னா, அப்போ அந்த சபை கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தால் தேவன் நமக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாரா? இல்லை அந்த சபை கட்டிடத்துக்குள்ளேயே நம்ம காலத்துக்கும் வாழ முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால் தேவன் எங்கும் இருக்கிறார், அவரை நாம் எங்கும் தொழுது கொள்ளலான்னு யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரிக்கு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. உங்களுடைய முன்னோர்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தாங்க, ஆனால் இனி பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற அந்த விளக்கம்தான் இப்போ உள்ள புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அந்த வேத வசனத்தின்படி நாம் நம் தேவனை எங்கும் தொழுது கொள்ளலாம். ஒரு வீட்டில் தொழுது கொள்ளலாம், அல்லது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்டடத்தில் ஒரு சிறிய அறையில் நாம் தொழுது கொள்ளலாம், அல்லது இவங்க சொல்கிறபடி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஷீட்டு போட்டு ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று செஞ்சு அதில் தொழுது கொள்ளலாம், இல்லை காங்கிரீட்டு கட்டடம் கட்டி பெரிய பெரிய கட்டடம் கட்டி அதுலேயும் தொழுது கொள்ளலாம். எங்கே வேணுமானாலும் நாம் தேவனை தொழுது கொள்ளலாம். ஆனால் இவங்க சொல்கிறபடி இவங்க கட்டுற இடத்துல விசேஷமாக தேவன் இருந்து செயலாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரவே வேணாம். ஏன்னா தேவன் எப்பொழுதும் நம்மோடே இருக்கிறார். இன்னமும் விசேஷித்த வசனமாக நம்ம பார்க்குறது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற, என் நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர் கூடி எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் வாசமாக இருப்பேன் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் எல்லாருமே எந்த இடத்துலையும் தேவனை தொழுது கொள்ளலாம். அதை விட்டுட்டு இவங்க கட்டுற கட்டடத்தில் தான் போய் தேவனை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அதனால் எந்த கட்டடத்துக்கும், எந்த கோபுரத்துக்கும், எந்த ஜெபமலைக்கும், எந்த கூடாரத்துக்கும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் கூட பெத்தேலை தேடாதிருங்கள், கில்காலை சேராதிருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு இடமும் பூமியில் விசேஷமான இடம் இல்லை. நாம் எந்த இடத்துலையும் தேவனை தொழுகை செய்கிறப்ப அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குங்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனை தொழுது கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.